குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு திங்கட்கிழமை மார்கழி 8ஆம் நாள் தட்சிணாயனம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தகிர். சூரிய உதயம் காலை 6:25க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 6:48 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 11:17 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று இரவு 9:10 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 5:49 வரை பாலவம், பின்பு மாலை 6:48 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:24 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 11:17 வரை அவிட்டம், பின்பு சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சகல உயிர்களுக்கும் படியளந்து அருளிய லீலை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் தேய்பிறை அஷ்டமி திதி. ஸ்ரீ கால பைரவரை தேய்பிறை அஷ்டமி நாளில் வழிபடுவதால் கர்ம வினைகள் குறையும், ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் அகலும், சகல பிரச்சனைகள் தீர, உங்களுடைய குடும்பம் சிறப்பாக அமைந்திட, உயிர்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் நேராமல் காக்கும் கடவுளாக ஸ்ரீ கால பைரவர் அருள் பாலிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் 11 முறை தினமும் உச்சரித்து வருவதால் தெய்வீகத்தினுடைய அனுகிரகத்தோடு தெய்வ பாதுகாப்பு கிடைக்கும். ஓம் ஆபத்தாரனாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ கால பைரவா போற்றி. ஓம் ஸ்ரீ கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் ஸ்ரீ குரோத பைரவா போற்றி. ஓம் ஸ்ரீ கபால பைரவா போற்றி. ஓம் ஸ்ரீ சண்ட பைரவா போற்றி. ஓம் ஸ்ரீ உக்ர பைரவா போற்றி போற்றி என்று ஸ்ரீ கால பைரவரை வழிபட்டால் நிச்சயம் நல்லதொரு வளர்ச்சி மிக்கும். தேய்பிறை அஷ்டமி நாளில் இரவு பூஜை செய்வது, இரவு 7 மணிக்கு மேல் தீபங்கள் ஏற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க ஏற்ற நாள், வாகன பழுதுகளை சீர் செய்ய உகந்த நாள், தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், அபிஷேகம் செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 1:36 முதல் 3:20 வரை பிற்பகல் மேஷ லக்னம்.
3:21 முதல் 5:23 வரை ரிஷப லக்னம். 5:24 முதல் 7:34 வரை மிதுன லக்னம். 7:35 முதல் 9:43 வரை கடக லக்னம். 9:44 முதல் 11:44 வரை சிம்ம லக்னம். 11:45 முதல் 1:45 வரை கன்னி லக்னம். காலை 1:46 முதல் 3:50 வரை துலாம் லக்னம். 3:51 முதல் காலை 6:02 வரை விருச்சிக லக்னம். 6:03 முதல் 8:13 வரை தனுசு லக்னம். 8:14 முதல் 10:07 வரை மகர லக்னம். காலை 10:08 முதல் 11:50 வரை கும்ப லக்னம். 11:51 முதல் 1:31 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மனதார பாராயணம் செய்பவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். ஸ்ரீ காயத்ரி மந்திரமானது 12 ராசிக்காரர்களும் இதனை 27 முறை ஜபிப்பது நல்லது. அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்தால் நிச்சயம் மன அமைதி என்பது உண்டாகும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 8ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் வரும்? நினைத்த காரியங்கள் கைகூடி வருமா? எதிர்பார்த்த பணம் கிடைக்குமா? உத்தியோகத்தில் அலுவலக வேலைகளில் தலைமை அதிகாரிகளுடைய நிலை என்ன? குடும்பத்தில் நடக்க வேண்டிய விசேஷங்கள் பற்றிய புரிதல்கள், எடுக்கக்கூடிய காரியங்களினுடைய நிலை, இது போன்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்கும். இன்றைய ராசி பலன்கள் மூலமாக நீங்கள் தினம் தினம் தெரிந்து கொள்ளலாம். கோச்சார அமைப்பினுடைய நிலைப்பாடு வரை பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியும் கூட. அவரே ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் சுகஸ்தானத்தில் வீடு, மனை, வண்டி, வாகனம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பாவகத்தில் உங்களுடைய அதிபதி நீச்சஸ்தானமான கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவது கடகத்தில், உச்சம் பெறுவது மகரத்தில். ஆக வீடு, மனை, நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கால தாமதமாகவே இருக்கும். தைரியமாக சில விஷயங்களை செய்ய இயலாமல் கூட போகலாம். ஒரு சில நேரம் தைரியமாக நினைத்தாலும் கூட அதை செய்யக்கூடிய தருணத்தில் பய உணர்வு ஏற்பட்டுவிடும். சற்று வலிமை குறைந்தவர்களாக காணப்படுவீர்கள். மனதில் உறுத்தி கொண்டிருந்த சில சங்கடங்களுக்கு மாற்றொரு வழிமுறைகளையும் கையாளுவீர்கள். தெளிவான சில முடிவுகள் பிறக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய நிலையை புரிந்து கொள்வீர்கள்.
வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் நாட்டம் இருக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு, பயிற்சியாளர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களுக்கு வரக்கூடிய சில போட்டிகளை சமாளிக்கக்கூடிய பக்குவம் இருக்கும். வெற்றியும் பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பாக வியாபாரங்களுக்காக செல்லக்கூடியவர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். எதை எடுத்தாலும் திட்டமிட்டு செய்வதே நல்லது. உங்களுடைய பணம் சார்ந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் உண்டு. வீட்டு கடனாக இருக்கட்டும், ஹோம் லோன் அல்லது வைக்கிள், வண்டி வாகனத்திற்குண்டான கடனாக இருக்கட்டும், அந்த பிரச்சனைகள் படிப்படியாக சிறிது சிறிதாக குறைந்து வருவதற்கான சூழல் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு உங்களுக்கு கூட்டாளிகள் முகாந்திரமாக சில நபர்களுடைய ஆதரவு வரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். மன அமைப்பு சீராக இருக்க தியானம், யோகாசன பயிற்சிகள், ஸ்ரீ கால பைரவருக்கான இந்த காயத்ரி மந்திரத்தையும் அல்லது ஸ்லோகங்களை உச்சரிப்பதால் மனம் தெளிவு பெறும். சந்திர பகவானை வழிபடுங்கள். சகல குழப்பங்களும் தீர வழிவகை உண்டு. பொதுவாக மேஷராசி அன்பர்களுக்கு தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் மன அமைப்பு உங்களுக்கு சீராகவே இருக்கும். உங்களுடைய துணைவரிடத்தில் ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார உயர்வு என்பது கிடைக்கும். நலம் நிறைந்த நாள். உடல் நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், சூரிய பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். நல்ல முடிவுகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். மன சஞ்சலங்கள் அகலம். ஈடுபாடு இருக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். வழிபாடு நல்லது. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை நமகா என்று வழிபடுங்கள். அனுபவங்கள் ஏற்படும். நன்மைகள் விளையும். உற்சாகம் பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மற்றும் சிவபெருமானை, பார்வதி பரமேஸ்வரரை வழிபாடு செய்வது நல்லது. வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்யுங்கள். மன சோர்வுகள் அகலம். நலம் நிறைந்த நாளாக்கம். கடந்த கால பழைய விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் மனதில் தோன்றி மறையும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் அமைய போகிறது? எதிர்பார்த்தபடி காரிய அனுகூலம் நடக்குமா? வருமானம் ஏற்படுமா? சேமிக்க முடியுமா? குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் சிறப்பாக அமையுமா என்றெல்லாம் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாக அமைவதே இன்றைய ராசி பலன்கள். சந்திர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். அவரே ராசியினுடைய 5ஆம் வீட்டில் கேத்து பகவானோடு இணைந்தே இருக்கிறார். ரிஷபராசி அன்பர்கள், லாபத்தின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிலையில் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கு 3ஆம் வீடான சகோதர பாவகத்தில் அந்த பாவகத்திற்குண்டான நிலைப்படி செவ்வாய் பகவான் வக்ர நிலை. அவரே சகோதர காரகம் பெறக்கூடியவர்.
அதிலும் அவர் விரயத்தினுடைய அதிபதியும் கூட. இளைய சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ சில பணம் ஏதாவது ஒரு வகையில் செலவாகும். அது மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகளுக்கும் வேலைகளுக்கும் பேச்சுக்களுக்குமே செலவு செய்ய வேண்டிய நிலை உண்டாகும். பூர்வ புண்ணிய பாவகம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீடு குழந்தை, காதல், குல தெய்வம், மனம், இதை சொல்லக்கூடிய பாவகத்தில் சந்திர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம். மனம் சார்ந்த சில கிளேசங்கள் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக கோவிலுக்கு சென்று வரலாமா என்கிற எண்ணங்களும் இருக்கும். கேத்து பகவான் ஞானக்காரகன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி சிவபெருமானை, பார்வதி பரமேஸ்வரனை வழிபடுவதற்கு உகந்த நாள். பண வருமானம் அதிகரிக்கும். செல்வ சேர்க்கைகளில் எதிர்பார்ப்புகள் இருக்கும். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் தலைமை அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுதோ அல்லது அலுவலக வேலைகளுக்காக மற்ற நபர்களிடத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுதோ மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். உங்களுடைய மனம் ஒரு போக்கில் செல்லாது, அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருக்கும். ஆசோலேஷன் மைண்ட் என்பார்கள். எதையும் நிதானமாக சிந்திக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு குறைவாக இருக்கும். எண்ணிய வேலைகளை திருப்திகரமாக முடிப்பதற்கான சூழல்களும் ஏற்படும். மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடத்திலும் சரி, தெரிந்தவர்கள், அலுவலக வேலையில் உங்களோடு பணி செய்யக்கூடியவர்கள், உங்கள் வீட்டில் அக்கம் பக்கம் இருப்பவர்கள், நெருங்கிய உறவுகள் யாராக இருந்தாலும் சரி, சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது சில நேரம் குறைவாக கூட இருக்கும். ராசிக்கு 7ஆம் வீடு, விருச்சக ராசியில் 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடத்தில் களத்திர ஸ்தானத்தில். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கும் 5க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். பேச்சு சம்பந்தமான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய காரகத்துவம் பெறுகிறார். புதன் பகவான் என்பவர் தாய் மாமனுடைய பாவகத்தை, காரகத்துவத்தை பெறக்கூடியவர். அதே போல 6ஆம் இடம் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடு, உங்களுடைய ராசி அதிபதி. உங்கள் ராசி, அதாவது 1க்கும் 6க்கும் உடையவர் சுக்கிர பகவான் 9ஆம் இடமான பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செல்வ சேர்க்கைகள் உண்டாக்கும். பொருள் வரவு இருக்கும். தந்தையின் முகாந்திரமாக சில பொருள் வரவு ஏற்படும். உத்தியோகத்தில் கவனமாக இருங்கள். அதிலும் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், இந்த யூக வணிகம் சம்பந்தமான விஷயங்களில் மிக மிக பொறுமை தேவை. மறைமுகமாக இருந்த சில விஷயங்கள் புரியக்கூடும். மாணவ மாணவிகள் படிப்பு நிலைகளில் ஆதரவு ஏற்படும். பெற்றோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். மனதில் அமைதி நிறைந்த நாள். உடல்நலம் மனநலம் இரண்டையும் சீராக பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை ஆபரணங்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாதிரி சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம், ஓம் சரவணபவ என்று வழிபடுங்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். நினைத்த வேலைகள் நடக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் கேத்து பகவானோடு இணைந்து ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பொறுத்தார் புவி ஆழ்வார் என்பது போல உங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும். எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமையை வெளிப்படுத்துங்கள். மறைமுகமான விஷயங்களை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். மிருகசரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் ஏற்படும். பிரீத்தி நிறைந்த நாள். புதுமையானதை செய்வீர்கள். மகிழ்ச்சி உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள்.
வாழ்க வளமுடன், வேலும் அகிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி, ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மார்கழி மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை கோச்சார அமைப்பை வைத்து உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், இந்த நாள் எப்படி இருக்கும் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் வாக்குஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் லாபத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் கேது பகவானோடு இணைந்து சுகஸ்தானத்தில். உங்கள் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது அவசியம். வண்டி வாகனங்களில் சில குறைபாடுகள் நீங்க செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அவ்வப்போது கடன் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். எல்லோரிடத்திலும் சகஜமான அணுகுமுறை என்பது தேவை. சந்திர பகவான் மனோகாரகன். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் தாய்க்குண்டான பாவகம் அவர். அவரே கேத்து பகவானோடு இணைந்து இருப்பதால் மன சஞ்சலங்கள் இருக்கும். அதிலும் எப்பொழுதும் சதா நேரம் குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள், வருமானம் பற்றிய எண்ணங்கள் மிகும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் புரிதல் என்பது இருக்காது. எவ்வளவுதான் படித்தாலும் ஞாபக சக்தி என்பது குறையா. நினைவாற்றல் என்பது சில பிரச்சனைகளை உண்டாக்கும். பிறருடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். உங்களை பற்றிய விமர்சனங்கள் வரலாம். யார் எதை பேசினாலும், உங்களை தவறாக புரிந்து கொண்டாலும் அதில் உங்கள் காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய பார்வை என்பது உங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர, நீங்கள் எதை செய்தாலும் குறை சொல்ல யாராவது ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு செவி சாய்க்காமல் பிறருடைய விஷயங்களிலும் தலையிடாமல் உங்களுடைய செயல்பாடுகளில் மட்டுமே கவனம் தேவை. பயணங்களினால் ஆதாயம் ஏற்படும். இழுபறியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். வீட்டில் பெரியோர்கள் பெற்றோர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். மனநலம் சார்ந்த விஷயங்கள் சீராக அமைந்திட நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ சந்திர பகவானுக்கு பசும்பால் பசும் தயிர் கொண்டு அபிஷேகம், வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்யலாம். அந்த வெண்பொங்கலானது பச்சரிசியில் செய்திருக்க வேண்டும். புழுங்கல் அரிசி உபயோகப்படுத்தக்கூடாது. பொதுவாக தெய்வீக நைவேத்தியம் என்றால் இறைவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய பிரசாதம் செய்யும் பொழுது அவை பச்சரிசியாக இருப்பதாக பார்த்துக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு அன்னதானம் செய்யும் பொழுதும் பச்சரிசி வாங்கி கொடுப்பது உத்தமம். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். தொழில் வியாபாரம் சார்ந்த எண்ணங்கள் மிகும். தேவைக்கு ஏற்றாற்போல் கைக்கு பணம் வரும். சில நேரம் நெருக்கடிகளும் உண்டாகும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பது போல நடந்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் புதன் பகவானுடைய ஓரையை செய்யலாம். அதே போல சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. புரிதல் ஏற்படும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான குடும்ப ஸ்தானத்தில் வருமானத்திற்குண்டான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எதை செய்தாலும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் அவ்வப்போது எழும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். காலை 7:30 முதல் 9 மணி வரை திங்கட்கிழமை தினத்தில் ராகு கால நேரம். ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம்.
அல்லது கருப்பு உளுந்தினால் வடை செய்து நைவேத்தியம் செய்வது விசேஷம். உங்களுடைய ராசிக்கு ஆதாயம் ஏற்படும். வண்டி வாகன பயணங்களினால் லாபம் உண்டாகும். எடுத்ததை சீக்கிரமாகவே வேலைகள் நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆலோசனைகள் கிடைக்கும் நாள். அறிமுகம் உண்டாகும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது விசேஷம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானையை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவது கடகராசியில், உச்சம் பெறுவது மகர ராசியில். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, 10க்கும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். பூர்வ புண்ணியாதிபதியும் அவரே, தொழில் ஜீவனாதிபதியும் அவரே. அவரே உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய முயற்சி பாவகத்தில் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன் பகவானும் ருணரோக சத்ரு பாவகத்தில் குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவானுடைய சஞ்சாரம், களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானமான ஆயுள் பாவகத்தில் சனீஸ்வர பகவான், 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை. குரு பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுவார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும் என்பதை நீங்கள் அறியலாம். கடகராசி என்பர்களே, மாணவ மாணவிகள் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உயர்கல்வி தொடர்பான துறைகளில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றியும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நிலைப்பாடு உங்களுக்கு திருப்தியையும் மனதில் சந்தோஷத்தையும் சமாதானத்தை உண்டு பண்ணும். சில பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். ஆடை ஆபரணங்கள் மீதான கவனம் இருக்கும். ஆர்வம் மேம்படும். உங்களிடம் இருந்து விலகி இருந்தவர்கள் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு மேம்படும். வியாபாரத்திற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவின் மூலம் தொழில் சார்ந்த விஷயங்களும் கை கொடுக்கும். நல்ல செய்திகள் வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்த்தபடி சில நண்பர்கள் முகாந்திரமாக நல்ல செய்திகள் வரும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, குதூகலமாக செயல்படுவீர்கள். வேலையில் உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் இந்த தினம் பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் சீராக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்பவர்களுக்கு 4 பெருமக்களுடைய அருளும், தெய்வ சீக்கிழார் பெருமானுடைய அனுகிரகமும், சந்தான குரவர் பெருமாளுடைய அருளையும் நீங்கள் பரிபூரணமாக பெறக்கூடும். ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நற்செய்திகள் கிடைக்கும். வாயிலை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது விசேஷம். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும், மேன்மை உண்டாக்கும், வெற்றி நிறைந்த நாள். எதிர்பார்த்தபடி வேலைகள் விறுவிறுப்பாக்கும், கைக்கு பணம் வரும். இந்த நாள் க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் சந்திர பகவான் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவானை சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய பாவகத்தில் அதிபதியான உங்கள் ராசியினுடைய அதிபதி சூரிய பகவானுடைய சஞ்சாரம். ருணரோக சத்ருபாவகத்தில் சுக்கிர பகவான், கலத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி, பாக்யஸ்தானாதிபதி. அவர் நீச்சம் பெற்று இருக்கிறார் கடகத்தில். செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவது கடகத்திலும், உச்சம் பெறுவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான மகரத்தில் தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார். ஆகவே சிம்மராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கிரக நிலைகளுடைய சேர்க்கை மற்றும் பார்வையை வைத்து பலன்களை நீங்கள் இந்த நாள் எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு சக்சஸ் ஆன சூழ்நிலை இருக்கும், எதை தவிர்ப்பது, எப்படி உங்களுடைய நடவடிக்கை வைத்துக் கொள்ளலாம் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக, சுபிக்ஷமாக, ஆனந்தமாக இருக்கும். மனதில் எந்த விதமான வருத்தங்களோ இருக்காது. வேலையின் மீதான ஆர்வங்கள் இருக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். ஜெயமே ஜெயம் என இந்த நாளை தொடங்குங்கள். வெற்றிகரமான வாய்ப்புகள் கிட்டும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் நல்லதொரு ஆதரவு. விலகி இருந்தவர்கள் கூட விரும்பி வருவார்கள். குழந்தைகளுடைய செயல்கள் மனதில் ஒத்துழைப்பை கொடுக்கும், சந்தோஷம் உண்டாக்கும், எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கைக்குண்டான சில முக்கிய முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாள். தன லாபங்கள் உண்டு. வியாபாரத்தில் சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் வழக்கு ரீதியாக நீதிமன்ற வழக்குகள் அகலும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல தீர்ப்புகள் வந்து சேரும். இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மையாக எது இருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் திருப்திகரமாக ஏற்று நடத்துங்கள். சில விஷயங்கள் கிடைக்காததே நல்லது என்பதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இதுவும் கடந்து போகும் என்கிற மன அமைப்போடு தன்னம்பிக்கையோடு வெற்றிகரமாக இந்த நாளை தொடங்குங்கள். நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கமே. பேச்சுவார்த்தைகளின் மூலமாக ஆதாயம் ஏற்படும். வீட்டில் கலகலப்பான சூழல்கள் அமையும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யுன்யம் இருக்கும். அன்பு நிறைந்த நாள். சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நன்மையை தரும். மனதில் மகிழ்ச்சியும் குஷியுமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான் உடைய ஓரைகள் மிகுந்த பலனை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்புடைய விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். ஓம் கங் கணபதியே நமக அல்லது ஓம் கிரீம் கிளீம் க்ளம் கங் கணபதியே வரவரதே சர்வ ஜனமே வசமானய ஸ்வாகா என்று வழிபட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த நாள் ஒத்துழைப்பு மேம்படும். மனதில் திருப்தி உண்டாக்கும். செய்யும் தொழிலை தெய்வமாக கொண்டாடுவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ
மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மனக்குறைகள் அகலம், செல்வ சேர்க்கை உண்டாக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடியாக முடிப்பீர்கள். நட்பு வட்டாரங்கள் துணை இருக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம், அதிலும் பசும்பால் பசும் தயிர் கொண்ட அபிஷேகம், பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்வதால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், மனக்கவலைகள் அகலும். அதே போல் சந்திர பகவானுக்கும் அபிஷேகம் செய்தால் மனதில் நிம்மதி பிறக்கும், சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த நாள் கலகலப்பு உண்டாக்கும், அன்பு இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு சூழ்நிலைகள் அமையும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவான், கேத்து பகவான், முயற்சி ஸ்தானத்தில் அதிபதியான புதன் பகவானுடைய சஞ்சாரம், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான், சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை, லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை கடகத்தில். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் வந்து சேரும், எதை செய்தால் நல்லது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செய்யலாம். மனதில் நிறையும் சந்தோஷம் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். சுகம் பல பெறுவீர்கள். நல்ல சிந்தனைகள் இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் அங்கீகாரம் உண்டாக்கும். திறமையாக செய்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள். வீட்டிலும் சரி வெளி இடங்களிலும் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் அதிகரிக்கும். நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வீர்கள். தெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இறை சம்பந்தமான நாட்டங்கள் இருக்கும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் போக்கில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். நற்செய்திகள் கிடைக்கக்கூடும். நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வேலையில் நல்லதொரு அரசாணை பிறக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் உத்தியோகத்தில் உயரும். அனுசரித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் மிகுதியாகும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எல்லா விதமான விஷயங்களும் திருப்தியை தரும். மற்றவர்களுடைய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். உங்களை பற்றி ஒரு சிலர் விமர்சனம் செய்தால் அதை பெரிதாக எண்ணாமல் உங்களுக்கான வேலையில் கவனியுங்கள். சிந்தனை போக்கு சீராக்கிக் கொள்ளுங்கள். மன தெளிவுகள் பிறக்கும். சுகம் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரைக்கும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துவது அற்புதம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். நன்மைகள் மிகும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை, காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கம். பயணங்கள் அதிகரிக்கும். மனதில் திருப்தி இருக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மன தெளிவுகள் இருக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். வேலும் அகிலும் துணை என இந்த நாள் ஜபிப்பது, பாராயணம் செய்வது விசேஷம். சுகம் மேம்படும் நாள். நல்ல சிந்தனைகள் இருக்கும். தெளிவு உண்டாக்கும். நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். அற்புதங்கள் திகழும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம்
திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிகிறார். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 8ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் சாதகமாகும், எதிலெல்லாம் கவனம் தேவை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாக்கு பாவகத்தில் விரயத்தின் அதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீடு என்பது சகோதர ஸ்தானத்தை குறிக்கும். அதிலும் இளைய சகோதரன் மற்றும் சகோதரியை சொல்லக்கூடிய இடம். அதில் லாபத்தினுடைய அதிபதியான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் தனுசு ராசியில் நெருப்பு ராசி, உபய ராசியும் கூட. சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மகரத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 10ஆம் வீடு செவ்வாய் பகவான் வக்ரநிலை. துலாம் ராசி என்பவர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பலன்களை நீங்கள் அறியலாம். ராசிக்கு விரயத்தில் சந்திர பகவானும் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். சந்திர பகவான் 10 தொழில் ஜீவனஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருப்பதால் எப்பொழுதும் உங்களுக்கு சதா நேரமும் வேலை பற்றிய எண்ணங்களே இருக்கும். அதிலும் சுய தொழில் செய்பவர்களுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய சில இடையூறுகள் பற்றி எண்ணங்கள் ஏற்படும். கூட்டாளிகளுடைய நிலைகளை பற்றி புரிந்து கொள்ள நிறைய முயற்சி செய்வீர்கள். எதிர்பாராத வகையில் சில இயந்திர கோளாறுகள் அல்லது பண செலவுகள் வரலாம். கேத்து பகவானோடு இணைந்து இருப்பதால் விநாயக பெருமானை வழிபட்டு பிறகு நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் வருமானத்திற்கு அதிகமாக எதிர்பாராமல் உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் கவனித்து அதில் முழுமையான உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். கீதாச்சாரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல, கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றார். ஆகவே உங்களுடைய கடமையை முழுமையாக 100% உண்மையோடு செய்தால் நிச்சயம் அதற்கான பலன் சீக்கிரமாக வந்து சேரும். வியாபாரம் தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் அல்லது உறவினர்கள் இடங்களுக்கு செல்பவர்கள் அல்லது சொந்த ஊருக்கு பயணிப்பவர்களுக்கு திடீர் அனுபவங்கள் இருக்கும். அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுபவமாகவே இருக்கும். மதிமமான பலன்களை ஏற்படும். பெரிய அளவில் உங்களுக்கு சில விஷயங்கள் ஏற்படாது. அஷ்டமத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். சில நேரம் வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் பயணங்களை பார்த்து மிதமான போக்கில் செல்ல வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே சின்ன சின்ன வகையிலாவது சண்டை சச்சரவுகள் வரும், வீண் வாக்கு போக்கு வரும். எண்ணிய வேலைகள் நிறைவேறுவதில் சிரமங்கள் இருக்கும். மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா என்று ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபட்டு பிறகு நீங்கள் பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் முகந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பண நெருக்கடிகள் இருக்கும். சில நேரம் அசௌகரியமாக உணர்வீர்கள். சீரான போக்கு என்பது காணப்படாது. சுவாதி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று வழிபடுங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். பிரச்சனைகள் நீங்கும். தூக்கமின்மையால் இருந்த அவஸ்தைகள் அகலும். வெளியிடங்களில் உண்பதை தவிர்த்து விடுங்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தாமதம் உண்டாகும், பொறுமையாக இருங்கள். சில காரியம் நிறைவேறுவதில் இழுபறி இருக்கும். இந்த நாள் க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்ததாக அமைந்திட இறை வழிபாடு அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 8ஆம் நாள். கோச்சார் அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது லாபத்தின் அதிபதியான புதன் பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானமான தனஸ்தானத்தில் 10ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் சஞ்சாரம். முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் சுக்கிர பகவான். சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. பூர்வ புண்ணிய பாவகம் 5ஆம் வீடு ராகு பகவான். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை. 9ஆம் இடம் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. லாபத்தில் சந்திர பகவான் மற்றும் கேத்து பகவானுடைய சேர்க்கை இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமையும், இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை இன்றைய ராசி பலன்கள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக சகல கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது உயர்ந்த ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். உற்சாகம் பிறக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். கைக்கு மேல் பலன் உங்களுக்கு உண்டு. வருமானம் வந்தபடியாக அமையும். எதிர்பாராதவர்கள் கூட வீட்டிற்கு வந்து உங்களிடத்தில் பணத்தை ஒப்படைக்கலாம். சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். சுப காரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டு. சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கோடு சொல் வாக்கு சீராக இருக்கும். எல்லோரும் உங்களை போற்றி புகழ்வார்கள். சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும். உறவினர்களுக்கு மத்தியில் உயர்ந்த நிலையை பெறப்போகிறீர்கள். தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். கேலி கிண்டல் செய்தவர்களுக்கு மத்தியில் உயர்வான நிலையை அந்தஸ்தை பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை புரிந்து கொள்வதோடு ஒரு சில புதிய பொருட்களையும் அறிமுகம் செய்து வைப்பீர்கள். விடாப்பிடியாக செயல்பட்டு இழுபறியான விஷயங்கள் நடக்கும். புது இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பணம் சேமிக்கக்கூடிய நிலைகளில் லாபங்கள் அதிகரிக்கும். மனநலம் உடல் நலம் சீராக்கும். தம்பதியர்கள் ஒற்றுமை உணர்வோடு காணப்படுவீர்கள். வீடு தேடி வரக்கூடிய செல்வத்தை சேமித்து வைக்க முயற்சி செய்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. தென்னாட்டுடைய சிவனை போற்றி. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளை போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு. இரவு நேரத்தில் 7 மணிக்கு மேல் தீபங்கள் ஏற்றி கோவிலில் வழிபாடு செய்வது விசேஷம். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அறிமுகம் உண்டாகும். பழைய வேலைகள் கூட துரிதமாக நடக்கும். நற்பெயர்களை பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. லாபம் ஏற்படும். ஆதரவு நிறைந்த நாள். நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் திருப்திகரமாக அமையும், நற்செய்திகளுக்கான விசேஷங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் உங்களுடைய நடவடிக்கைகளை வைத்துக் கொள்ளலாம். வேலை வாய்ப்பு தொடர்பாக, தொழில் விஷயமாக, வியாபாரத்தினுடைய நிலையை முழுமையாக இன்றைய ராசி பலன்கள் மூலம் நீங்கள் அறியலாம். ராசியிலேயே சூரிய பகவான், அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, பாக்ய ஸ்தானாதிபதியும் கூட. அவரே உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடம் என்பது தந்தை பாவகத்தை சொல்லக்கூடியது. தந்தை காரகன், ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். தனஸ்தானத்தில் லாபத்தின் அதிபதியான சுக்கிர பகவான், இளைய சகோதர பாவகத்தில் சனீஸ்வர பகவான், வீடு மனை வண்டி வாகனத்திற்குண்டான சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை உங்களுடைய அதிபதி. 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் உங்களுடைய அதிபதியான குரு பகவான் வக்ர நிலை. அஷ்டமஸ்தானத்தில் கடகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ராசினுடைய 10ஆவது வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் சந்திர பகவான் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது திருப்திகரமான சூழல் இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை மிக துல்லியமாக நுணுக்கமாக கணக்கிட்டு வைத்திருப்பீர்கள். வரவு செலவு திருப்தியை தரும். வரவேண்டிய லாபங்கள் இன்னும் அதிகமாகவே வந்து சேரும். வெளியிடங்களில் பண வசூல்கள் சீராக அமையும். கொடுத்த கடனை திரும்ப பெறுவீர்கள். லாபங்கள் அதிகரிக்கும். பிறரிடத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்றுவதற்கு பல முயற்சிகள் நடக்கும். வெளியூர்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும். விளையாட்டுத் துறைகளில் இருப்பவர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, மாணவர்களுக்கு போட்டிகளில் பொறுமையாக பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றங்கள் இருக்கும். நீண்ட நாள் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மன அமைப்பு திருப்திகரமாக இருக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் அதிகரிக்கும். ஒரு சில விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலும் தியானம், யோகாசனங்கள் செய்வது, அந்த பாவகத்தின் நிலையினுடைய அமைப்பை முழுமையாக தெரிந்து கொள்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு மிக மிக நல்லது. உதவிகள் கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்கள் அகலும். நல்ல சிந்தனையோடு இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. முன்னேற்றங்கள் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. திறமை வழிபடும். லாபம் நிறைந்த நாள். தன்னம்பிக்கை இருக்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். வெற்றி வாக்கை சூடுவீர்கள். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம்
திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவானும், தனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சகோதர பாவகத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் கேது பகவான், லாபத்தில் புதன் பகவான், விரயத்தில் சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் பிள்ளைகள் முகாந்திரமாக நல்ல அதிர்ஷ்டகரமான செய்திகள் வரும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மனதில் புதுவிதமான லட்சியத்தோடு பயணிப்பீர்கள். வியாபாரம் கொள்முதல் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரும். புதுவிதமான எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். உயர்வு நிறைந்த நாள். குடும்ப நபர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். உங்கள் துணைவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். நன்மைகள் மிகுதியாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். பொருள் வரவு உண்டு. சமூகத்தில் நல்லதொரு தலைமை பொறுப்பை ஏற்பீர்கள். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். குழந்தைகளால் அனுகூலம் உண்டு. உடல் நலம் மனநலம் சீராகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு திறந்தது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கைகூடும். நன்மைகள் மிகுதியாகும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் பெறுவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். மாற்றம் உண்டாகும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். அவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. தேடல் பிறக்கும். உயர்வு ஏற்படும். நன்மைகள் மிகுதியாகும். தொட்ட காரியங்கள் துலங்கும். இந்த நாள் க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 8ஆம் நாள்.
ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ராசியிலேயே சனீஸ்வர பகவான், தனஸ்தானத்தில் ராகு பகவான், 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 6ஆம் இடம் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான். கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். 10ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் புதன் பகவான், லாபத்தில் சூரிய பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான். இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் என்பதால் மன குழப்பங்கள் இருக்கும். தன்னம்பிக்கையாக செயல்படுங்கள். மன நிம்மதி வேண்டி வழிபடுவது நல்லது. ஸ்ரீ சந்திர பகவானை பால் அபிஷேகம் செய்து பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். மன குழப்பங்கள் அகலும். அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். புதிய இடங்களுக்கு போகக்கூடிய சூழல்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். வேலைக்கு செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் ஆர்வமற்ற தன்மை இருக்கும். அங்கீகாரம் என்பது இருக்காது. அதிகமாக கடினமாக உழைத்தாலும் உங்களுக்கு பேரும் புகழும் என்பது தாமதமாகத்தான் கிடைக்கும். பாராட்டுகள் என்பது இருக்காது. வேலையில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் மற்றவர்களோடு இணக்கமற்ற சூழ்நிலைகள் நிலவும். இனம் புரியாத பல சிந்தனைகளால் குழப்பங்கள் அதிகரிக்கும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான எண்ணங்கள் உண்டாகும். செயல்களில் கவனம் என்பது தேவை. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. புரிதல் ஏற்படும். ஆர்வமின்மையான நிலை இருக்கும். வேலையில் கவனித்து செய்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான், வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த வேலைகளை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ணங்கள் காணப்படாது. மன அமைதி வேண்டும். பல சிந்தனைகளினால் இனம் புரியாத குழப்பங்கள் உண்டாகும். இந்த நாள் இறை வழிபாடு செய்வதோடு ஸ்ரீ சந்திர பகவானை முழுமையாக வணங்குங்கள். அந்த சந்திர பகவானுக்கு உண்டான அதி தேவதையான அம்பிகையை வழிபாடு செய்வது விசேஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதம் 8ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்தில், குரு பகவான் வக்ரநிலை, 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான், பாக்யஸ்தானத்தில் புதன் பகவான், தசமஸ்தானமான தொழில் ஜீவன பாவகத்தில் சூரிய பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும்.
உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகள், சில வலிகள் படிப்படியாக குறைந்து வரும். தெய்வ அனுகிரகம் கிடைக்க வழிபாடுதலை செய்வது மிக மிக நல்லது. ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். நல்ல ஆதரவு பிறக்கும். ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். தம்பதியர்கள் இருவருமே மன ஒற்றுமையாக இருப்பீர்கள். நல் வாழ்க்கை அமையும். துணைவருக்கு பிடித்தது போன்ற சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் சந்தோஷமும் இருக்கும். மனநிலையில் இருந்த ஏற்ற இறக்கமான விஷயங்கள் அகலம். தாழ்வு மனப்பான்மை விலக்கும். வியாபாரத்தில் புதிய போக்கை கண்டுபிடிப்பீர்கள். நல் வழி உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். பெரிய பெரிய முதலாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வருமானம் கொழிக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். புகழ் மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். வேலையில் உயர்வு உண்டாகும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். நம்பிக்கை நிறைந்த நாள். வருமானம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர் அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதிபதி ஸ்ரீமன் நாராயணர். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். புகழ் அதிகரிக்கும். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கும். இந்த நாள் சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற, பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.